கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது சங்கீதத்தின் புஸ்தகம் 71:3 வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். அன்பான தேவ ஜனங்களே, தாவீது ராஜாவின் இந்த அருமையான ஜெபத்தை பார்த்தீங்களா? அப்பா, நீரே என்னுடைய கண்மலை, நான் எப்போது வேண்டுமானாலும் நான் ஓடி வந்தடையத்தக்க அருமையான கண்மலை என்று சொல்லி அவர் துதிக்கிறதே நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்பொழுதும் என்ற வார்த்தையை பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 1 வருஷம் அல்ல, நித்தியமாய் ஓடி வந்து தங்கக்கூடிய அருமையான கண்மலை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். சிலருக்கு நோய் வந்துவிட்டால் உடனே கடற்கரை பகுதியான ஒரு இடத்துல போய் நல்ல அருமையான வீடை எடுத்து அங்கே தங்குகிறார்கள். சில பேரை பார்க்கும்போது இரத்த அழுத்த நோய் வந்து விட்டுதுன்னா உடனே குளிர் பிரதேசத்துக்கு போகிறாங்க. சில பேரை பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு உஷ்ணம் தாங்க முடியாமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவங்க ஊட்டி கொடைக்கானல் என்று சொல்லி தன்னுடைய உஷ்ணத்தை தணிக்கும்படியாக அங்கே போய் குளுமையான இடத்துல போய் தங்கி தன்னுடைய சரீரத்துக்கு ஏற்ற சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலேயோ பல நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர்களின் பாதைகள். அவர் எழுதுகிறார், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையாய் இரும், என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி தாவீது பாடுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். தேவ ஜனங்களே, அவர் சொல்லுகிறார், நான் அவர் கண்மலையான தன் கர்த்தரையே நோக்கி எப்போதும் பார்த்து கொண்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இரும் என்று சொல்லுகிற எத்தனை அருமையான ஜெபத்தை பார்த்தீங்களா? அது நமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலை அவைகளுக்கு எத்தனை பாதுகாப்பாக விளங்குகிறது. தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட கண்மலையில் தங்கியிருக்கும் குழி முசலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்களா? ஏன்னா அது கண்மலையில் போய் தன்னுடைய அடைக்கலத்தை வைத்திருக்கிறதாக பார்க்கிறோம். கண்மலையானது பாதுகாப்பானது, அதில் எந்த சேதமும் அதுக்கு விளைவிக்க முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது, பலவிதமான பொல்லாத மனுஷர்களின் சீரல்கள் இருக்கின்றது, துரோகங்கள் இருக்கின்றது. அவைகளின் மத்தியில் ஆசீர்வாதத்தையும் இளைப்பாறுதலையும் நம்மளுடைய கண்மலையான கிறிஸ்துவின் பாதங்கள் நமக்கு எப்போது அருமையான இடமாக இருக்கிறது. அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கூட கண்மலையிலிருந்து புறப்பட செய்ய நீரோட்டத்தினால் தாகத்தை தீர்க்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர். தேவ பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. எப்போது வந்தடையத்தக்க கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்பொழுது அவர் நம்ம உள்ளத்தில் ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. அந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு நீர் அடைக்கலமாய், கேடகமாய், துருகமாய் இந்த வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா காரியத்துக்கும், பொல்லாத கிரியைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாப்பீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.